கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம் நாதச்சுரம் அப்படிங்கிறது சுத்தமான தமிழ்ல தான் எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நாதஸ்வரம் அப்படின்றாங்க. இந்த நாதஸ்வரம் அப்படிங்கிறது சரியா, நாதச்சுரம் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நாதம் அப்படிங்கிறது நாம மூச்சு எடுத்து விடுறோம் இல்லையா, நம்ம மூச்சு எடுத்து விடக்கூடிய அந்த மூச்சு காற்று, மூச்சு எடுக்கிறோம் விடுறோம், இதுதான் நாதம். இந்த நாதமாக நம்மில் இருப்பது சிவன். அதாவது சிவன் தான் நமக்கு உயிராக இருக்கிறான். அப்படிங்கிறதுனாலதான் நாதப்பறையன் அப்படின்னு சிவனை நாம சொல்றோம். நாம சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றாரு. 1500 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மாணிக்க வாசகர் அவர் நாதப்பறையன் அப்படின்னு பாடுறார். அந்த நாதப்பறையனுக்கு அர்த்தம் இதுதான். மூச்சு விட்டா போச்சு, செத்துட்டான் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரிதான் அந்த மூச்சு காற்றாக நாதமாக இறைவன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான் நமக்குள்ள. அதனால நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாதம் அப்படிங்கிறது நமது மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றை குழல் வழியா ஊதி அதன் மூலமாக 7 விதமான சுரங்களை பிரித்து அதை இயக்கி இசை படைப்பது. அதுதான் நாதச்சுரம் என்னும் கருவி. நாதத்தினுடைய அதாவது மூச்சு காற்றிலிருந்து சுரப்பது இசை சுரக்கும் கருவி அப்படிங்கிறது அந்த நாதச்சுரம். இத ஸ்வரம் அப்படிங்கிறது தன்னுடைய உச்சரிப்புக்கு இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெளியிருந்து வந்த, இப்போ ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அவர்களுடைய அந்த உச்சரிப்பு திறன் அது நம்மளுடைய தமிழ் உச்சரிப்பை ரொம்ப கடினமான உச்சரிப்பை அவர்களால செய்ய இயலாது. அதனால அவர்கள் சொல்லி வந்த பழக்கத்துக்கு இன்னைக்கு மாத்திட்டாங்க. மொத்தத்துல அவர்கள் பயன்பாட்டுக்கு தகுந்தபடி இந்த உச்சரிப்பை மாற்றி அமைத்து கொண்டார்கள். ஆனா உண்மையிலே இலக்கண வரையறையின்படி நாதச்சுரம் என்பதுதான்